வணக்கம். இன்றைய முக்கிய பதிவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மூச்சு திணறல். இன்றைக்கி சிறு வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் இந்த பேரிடர் காலத்தில் முக்கியமாக மூச்சு திணறல் பற்றி பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கான அருமையான ஒரு சிம்பிளான ஒரு மருந்து, நாட்டு மருந்து கடைக்கிலேயே கிடைக்கக்கூடிய அற்புதமான மருந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஏன் வருது, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பொல்யூஷன் லைஃப்பில் இது நம்ம ஒரு குப்பையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய பொல்யூஷனில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். வண்டியோட புகை, கார்பன், நச்சுத்தன்மை, சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா லங்ஸை தான் போய் பாதிக்குது. ஸ்மோக்கர்ஸ் முக்கியமாக, பேசிவ் ஆக்டிவ், குடிக்கிறவங்களோட பக்கத்தில் நிற்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகமாகிறாங்க இந்த ஸ்மோக்கர்ஸ். இது குடிக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது, லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது அவங்களும் உண்டு, நமக்கு பக்கத்தில் நிற்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் உண்டு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா இந்த பொல்யூஷனில் தான். இந்த பொல்யூஷன்லேருந்து நம்ம வெளியில் வருதுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தை விட்டு வெளில ஓடினா தான் உண்டு போல் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பொல்யூஷனுங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அப்போ மூச்சு திணறலில் ஆரம்பித்து அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்மாக்கில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நுரையீரலே ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் லெவல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். அப்போது இது மாதிரியான வைரஸ் காலங்களில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா லங்ஸாக தான் இருக்குது. ரெண்டாவது அது சளி தேங்கி அது பார்த்திங்கன்னா நுரையீரலை அரிச்சிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கலாம். அப்போது பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஆரம்பித்து அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வியாதியான லங்ஸில் அழுகி போகிற நிலையெல்லாம் கூட வந்துடும். ஸோ அப்போ சளி தேங்க விடக்கூடாது. சளியை முறிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சாதாரண கோரைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் மிகப்பெரிய மூச்சு திணறல், ஆஸ்மா, இந்த வைரஸ் லங்ஸில் சேரக்கூடிய அந்த வைரஸ் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மை கொண்டதுன்னா இந்த கோரைக்கிழங்கு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கோரைக்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 200 கிராம் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு பசும்பாலில் அதை நம்ம வேக வைக்கணும். பசும்பாலில் அந்த கோரைக்கிழங்கு பவுடரை நம்ம பவுடராகவே கிடைக்கிது. அதை வேக வச்சிட்டோம்னா, நல்லா வேக வச்சிடணும். நல்லா வேக வச்ச பிறகு அதை நம்ம இடித்து பவுடராக்கி அதை ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும். காலையில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களா இருந்துச்சுன்னா, அதாவது 5 வயசுக்கு மேலே இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த 5 வயசு மேலே உள்ள குழந்தையாக இருந்தாக்கா அரை டீஸ்பூனில் நம்ம தண்ணியில் கலக்கி கொடுத்துடலாம். பெரியவங்களாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் எடுக்கணும். காலை மாலை இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சு திணறல் காணாமல் போயிருக்கும். ரெண்டாவது லங்ஸ் எந்தளவுக்கு டிகே ஆகியிருந்தாலும் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது ரீபிராக் வர ஆரம்பிச்சிடும். இந்த கோரைக்கிழங்குக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. நாட்டு மருந்து கடையில் சாதாரண கிடைக்கக்கூடிய விஷயம் மேஜரான இந்த லங்ஸ் அஃபெக்டான விஷயத்தை அழகாக கொண்டு வந்து வச்சிரும். அதேமாதிரி நம்ம ஒரு மூச்சு அந்த ஆவி பிடிக்கிற மாதிரி ரொம்ப முக்கியம். இப்போ ஆவி பிடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நொச்சி இலை நீங்கள் நார்மலாகவே எல்லாமே கிடைக்கிற ஒரு ரோட்லேயே கிடைக்கக்கூடிய மரம் தான். நொச்சி இலை கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் கொஞ்சம் 3-4 மிளகு எடுத்து தட்டி போட்டு நம்ம டெய்லி அதை இன்ஹேல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நுரையீரல் பலம் கிடைக்கும். உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். சளி தங்காது. எப்பேற்பட்ட நாள்பட்ட சளியையும் வெளியில் கொண்டு விட்டுடும். இன்னொரு பக்கம் மலத்தோடையும் சேர்ந்து போயிடும். ஸோ அப்போது லங்ஸ் எந்தளவுக்கு நம்ம புதுப்பித்து பத்திரமா வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு லைஃப் லாங். ஏன்னா நம்மளுடைய இழுக்கக்கூடிய மூச்சு காற்றை இழுத்து நம்ம பம்ப் பண்ணி கொடுத்து நம்மளுடைய அழகான வாழ்க்கையை ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா லங்ஸ். இந்த லங்ஸை நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஹார்ட்டு. எப்படியே ஒவ்வொரு ஃபேஸாக அடி வாங்கிக்கிட்டே போகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையான அந்த உலகத்தில் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லங்ஸ், சுத்தமான ஏர், ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இயற்கைக்கும் கொடுக்கணும். இயற்கை நமக்கு சுத்தமான காற்றை கொடுக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் நம்ம மேக்ஸிமம் இயற்கையை பொல்யூஷன் பண்ணாமல் நம்ம பார்த்துக்குவோம் ஒரு பக்கம். ரெண்டாவது நம்மளுடைய உடம்பை நம்மளே தான் பார்த்துக்க முடியும். அதனால் இந்த வேக பிடிக்கிற முறை, அந்த சுவாசிக்கிற முறை நல்லா வாயில் எடுத்து மூக்கில் விடணும், அப்புறம் மூக்கில் எடுத்து வாயில் விடணும். இந்த பேரிடர் காலத்தில் இதை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட். இதை மருந்தாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா லங்ஸை நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உள்ள இருக்கக்கூடிய வைரஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா செத்து போகும். அதனால் லங்ஸோடைய ப்ரீத்திங் லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோரைக்கிழங்குக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு சத்து இருக்குது. அதனால் இதை செஞ்சு பயன்பெறுங்கள். ஏன்னா ப்ரீத்திங் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருத்தவங்க லைஃபு. இந்த லைஃபையே கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மெடிசனை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இது நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கிறது தான். வாங்கி பாலில் அவிச்சு அதை காய வச்சு நிழலாக காய வச்சு அதை இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அன்றாடம் ஏதாவது இருந்தால் தான் அஃபெக்ட் ஆனால் தான் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒரு கிராம் 2 கிராம் நம்ம இன்டேக் பண்ணிகிட்டே வந்தாலும் நம்ம லங்ஸ் பலன்னு இருக்கும். ஸோ அதனால் மூச்சு திணறல் இல்லாமல், ஆஸ்மா இல்லாமல் நம்மளுடைய ப்ரீத்திங்கை சுத்தமாக வச்சுக்கிட்டு நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் இது. செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் சொல்கிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.